ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் போட்டு ஜனநாயகன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே இல்லை ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற டைட்டில் அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடியாகி வந்துடும். நீங்கள் எந்த நேமில் கொடுக்கணும் அந்த நேமில் ரெடியாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பிஜி ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அது ஏற்றி அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு காமிக்கும். நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அப்லோட் இமேஜ் கொடுத்து ஆல்பம்ஸ்குள்ளே போனோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி புது பிளாக் கலர் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த நான் வந்து ஹரின் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நான் கொடுத்துட்டு கீழே வந்து அப்படியே கொஞ்சம் நிழலாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் அப்படியே வச்சுக்கிறேன். நடுவில் வச்சுக்கிட்டு ஜனநாயகன் போஸ்டர் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே ஒரு மேன் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே அது மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து திரும்பி நல்லா க்ராப்பிங் பண்ணிக்கிறேன். எனக்கு வரல, அதனால் நல்லா க்ராப்பிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைட்னஸ்லாம் வச்சு பார்க்குறேன் வருதா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளண்டிங் போங்க. பிளண்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் எந்த லெட்டர்ஸ் மேலேயும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு கரெக்டாக வரலாம், நான் திரும்பி க்ராப்பிங்குள்ளே போய் கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயில் தான் வச்சுக்க போகிறேன். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். குட்டியாகவே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த லெட்டர் பிடிச்சிருக்கோ அந்த லெட்டரில் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான சைஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளாலே வச்சிடாதீங்க, கொஞ்சம் கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிங்க, நம்மளுக்கு வந்து அனிமேஷன் வரதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப்பிங்குள்ளே போய் மாஸ்க்குள்ளே போயிட்டு அதை வந்து ஃபெதர் வந்து அதிகமாக்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபேடாகி வர மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்கும். அதுக்கு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இங்கே பாருங்கள் கரெக்டாக வருது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாகவே இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட் மோர் அசஸ்ட் ஸ்டோருக்குள்ளே போய் கெட் மோர் கொடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் ஃப்ளார் 3ங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளார் 3 தான் கரெக்டாக இருக்கும். அதில் ப்ளூ கலர் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. க்ரௌடு ஏற்றி அதில் நான் வச்சுக்கிறேன். க்ரௌடு அப்படின்னா தான் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஜனநாயகன் இருக்க மாதிரி அது மாதிரியே தான் இந்த க்ரௌடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம லைட்னிங் தான் ஆட் பண்ணி ஆகணும். லைட்னிங் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டிக்கரை நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த லைட்னிங் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த லைட்னிங் வந்து அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிலேருந்து அப்படியே கீழேருந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்படியே கீ வச்சுக்கோங்க நீங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேன் அப்படியே நிற்கிற மாதிரி அதுக்கு ஒரு லைட்னிங் நான் ஆட் பண்ண போகிறேன். சின்னதாக அப்படியே லைட்னிங் ஆட் பண்ணுற அந்த மேனுக்கு அப்படியே சுற்றி வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். கீ ஃப்ரேம் வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வளையிற அந்த கைக்கிட்ட வரும்போது ஒன்று இது அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாகவே இருக்குது. அப்படியே ஃபேடு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பெரிய வீடியோவாக உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கரெக்டாகவே இருக்குது. நான் கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துக்கிறேன். அதான் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த பிளாக் இழுக்க தேவையில்ல. அப்படின்னா இல்லைன்னா அதுவும் சேர்த்து வந்துடும் கீ ஃப்ரேமோட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கெட் மோர் கொடுத்துக்கணும். சினிமேட்டிக் ஃப்ரேம் பார்த்துக்காக சினிமேட்டிக் உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்கலாம், எல்லாம் தேவையில்லை. அதுக்கு டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து
நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃப்ரேம்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமுன்னு இருக்கும். ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஃப்ரேம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்லேயே இருக்கும் சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸ்னு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஃப்ரேம் வச்சுக்கலாம். நான் வந்து 5th இருக்க ஃப்ரேம் நான் வச்சுக்கிறேன். அப்படியே ஃபுல்லாகவே இழுத்து விட்டுக்கிறேன். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கெலாம் நீங்கள் அனிமேஷன் ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா ஃப்ரேம் இருக்குது நம்மளுக்கு. எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாகவே வருது. ஆனால் சூப்பராகவே இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படியே பேக் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேடு வரும்போது லைட்னிங் பின்னாடி தானே இருக்கணும். அதனால் நான் வந்து அப்படியே பேக் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாகவே நம்ம ஒர்க் ஆகுது. நீங்கள் அந்த ஹெச்சுக்கு பின்னாடி கொடுக்க வேணாம், அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பிளாக்குக்கு பின்னாடி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் நம்மளுக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. அது மாதிரியே இருக்குது ரியலிஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா.